Hello viewers, welcome to Vasand Samsur Education. நீங்க பார்த்துட்டு இருக்கிற பிளேலிஸ்ட் Unknown Infos of Aircraft. ஸோ என்னைக்காவது நீங்க ஃபிளைட்டோட ரியர் பார்ட்ல இந்த ஹோலை நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? அப்படியே இந்த ஹோலை நோட்டீஸ் பண்ணிருந்தாலும் இந்த ஹோல் எதுக்காக இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஸோ இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அண்ட் இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா வாசன் சாம்சூர் எஜுகேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க, வித்தவுட் எனி டிலே நம்ம கண்டென்ட் குள்ள போகலாம். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ளைட் போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை ஒரு பஸ் மூலியமா ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சவுண்டை கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த சவுண்டு கேட்டிருப்பீங்க. பட் ஆனால் ஃப்ளைட்டோட இன்ஜின் பிளேட்ஸை பார்த்தீங்கன்னா அது ரொட்டேட்டே ஆகாது. ஸோ இந்த சவுண்ட் எங்கேருந்து வருது அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். டுடேஸ் வீடியோ டாபிக் இஸ் ஆக்ஸிலரி பவர் யூனிட். ஸோ இதோட அப்ரிவேஷன் தான் APU அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த APU அப்படின்றது நேம்லேயே என்ன அப்படின்றது. ஸோ ஆக்ஸிலரி பவர் யூனிட். இப்போ எப்படி நம்ம வீட்டில் வந்து நார்மல் கரண்ட் வந்து மெயின்ஸ்லேருந்து வருதோ அதோட ஆக்ஸிலரி என்ன, நம்ம வீட்டில் இன்வெர்டர். ஸோ அதே மாதிரி ஃப்ளைட்ஸில் மெயின் பவர் சப்ளை வந்து ஜெட் இன்ஜின்ஸ். ஓகேங்களா? ஸோ விங்ஸ்ல இருக்கிற அந்த ஜெட் இன்ஜின்ஸ். ஸோ அது வேலை செய்யாத நேரத்தில் ஆக்ஸிலரி பவர், அதாவது ஒரு பேக்கப் பவரை யூஸ் பண்றதா வந்து இந்த ஆக்ஸிலரி பவர் யூனிட். ஸோ இந்த வீடியோல நம்ம 3 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் பார்ப்போம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த APU ஃபிளைட்ல எங்க இருக்கும், அண்ட் இந்த ஃபிளைட்ல APUவோட பர்பஸ் என்ன, அண்ட் தேர்ட் இதை ஏன் ஒரு குடிகாரன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்றது தான். ஸோ வீடியோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபிளைட்ல APU டு த ரியர் மோஸ்ட் பார்ட்ல தான் வந்து பிளேஸ் ஆயிருக்கும். அதாவது இந்த பார்ட். ஓகேங்களா? ஸோ ஃபிளைட்டோட பாடியோட ரியர் மோஸ்ட் பார்ட்ல தான் வந்து இந்த APU பிளேஸ் ஆயிருக்கும். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதாவது இந்த ஹோல் நீங்க பார்த்துருக்கீங்களா, எனக்கு ஹோல் எதுக்காக அப்படின்னு கெஸ் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டிருந்தேன். ஸோ எஸ், இந்த ஹோல் எதுக்காக அப்படின்னா இந்த APU இருக்கிறதுனால தான். ஸோ APUன்றது ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது காமிச்சிடறேன். ஓகேங்களா? இந்த இமேஜ்ல டிஸ்பிளே பண்றேன் பாருங்க. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஃபிளைட்டோட ஜெட் இன்ஜின்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதோட ஒரு டைனி வெர்ஷன் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க பார்த்தாலே தெரியும், இந்த டர்பைன் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஏர் இன்லெட் இருக்கணும் அண்ட் ஏர் அவுட்லெட் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த APU, அதாவது நம்மளோட ஆக்ஸிலரி பவர் யூனிட்டோட அவுட்லெட் தான் வந்து இந்த ஹோல். ஓகேங்களா? ஸோ அவுட்லெட்டோட ஹோல் இங்க இருக்குது. ஸோ இன்லெட் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பார்ட்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஏர் உள்ள போயிட்டு அந்த APU மூலியமா வெளியே இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்கும், அது மூலியமா எக்ஸிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு ஃபிளைட் பாக்குறீங்க, இல்ல நீங்க ஒரு ஃபிளைட் ரிலேட்டடான வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஹோல்ல இருந்து நோட்டீஸ் பண்ணுங்க. இந்த நார்மல் ஜெட் இன்ஜின்ஸ்ல இருந்து வர ஃபியூம்ஸ் மாதிரி, அந்த வாட்டர் ஃபியூம்ஸ் மாதிரி வரும், எவாபரேஷன் ஃபியூம்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலயும் வரும். நீங்க நோட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ வீடியோட செகண்ட் கொஸ்டினுக்கு பேர்லாம் அது என்ன பார்த்தோம்னா, APUவோட பர்பஸ் என்ன, இந்த ஃபிளைட்ல APUவோட பர்பஸ் என்ன. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் பவர் ஜென்ரேஷன். ஓகேங்களா? செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏர் கண்டிஷனிங்க்கு தேவையான ஏர் ப்ரெஷர், அதாவது ப்ரெஷரைஸ்ட் ஏர் வந்து சென்ட் பண்றதுக்கான வேலை இந்த APUவோடது. அண்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜெட் இன்ஜின்ஸை ஸ்டார்ட் பண்றதுக்கான வேலையே இந்த APUவோட தான். ஸோ நீங்க APU இல்லாம ஒரு ஜெட் இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. அன்லெஸ் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் இல்லைன்ற காரணத்துல நீங்க APU இல்லாம ஜெட் இன்ஜின்ஸ் ஸ்டார்ட்டே பண்ண முடியாது. ஓகே, ஏன் இந்த APU இவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த ஏர்கிராஃப்ட்ல? அதாவது பார்த்தோம்னா, இப்போ ஃபிளைட் வந்து ஏர்போர்ட்ல நிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உள்ள வந்து கண்டிப்பா ஏர் கண்டிஷனிங் இருக்கணும், இல்லாட்டி கண்டிப்பா அந்த வெயிலுக்கு உள்ள வந்து பயங்கரமான ஹீட் டெவலப் ஆயிடும். அண்ட் செகண்ட், ஏர் கண்டிஷனிங் ரன் பண்ணோம் அப்படின்னா பவர் தேவை. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம ஜெட் இன்ஜின்ஸை ரன் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா ஜெட் இன்ஜின்ஸ் கன்சியூம் ஹையர் ஃபியூவல். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து இந்த APUவை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த APU நான் சொன்ன மாதிரியே ஜெட் இன்ஜின்ஸோட ஒரு மினியேச்சர் வெர்ஷன். ஸோ இதோட ஃபியூவல் கன்சப்ஷன் கம்மி அண்ட் இதோட எஃபிஷியன்சி, ஐ மீன் பவர் எஃபிஷியன்சி வந்து அதிகம். அது ஐதர் எலக்ட்ரிக்கல் பவராக இருக்கலாம் இல்லை மெக்கானிக்கல் பவர். மெக்கானிக்கல் பவர் இந்த சென்ஸ் என்ன சொல்றேன் அப்படின்னா, இது ப்ரெஷரைஸ்டு ஏர் கொடுத்து தான் வந்து இந்த ஏர் கண்டிஷனிங்கையும் இல்லை ஜெட் இன்ஜினையும் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அது மெக்கானிக்கல் பவர். ஸோ வீடியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு சவுண்ட் கேட்டிருப்பீங்களே, ஸோ அந்த சவுண்ட் நம்ம APUவோட. ஸோ இந்த APU எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஃபிளைட்ல ஒரு சின்ன அளவு பேட்டரிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்க அந்த வீடியோவை பார்க்கலன்னா நீங்க மேலே கார்டில் தரேன். ஸோ அதில் நான் ரேம் ஏர் டர்பைன் இன் ஏர்கிராஃப்ட் பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ மறக்காம பாருங்க. ஸோ இந்த ஃபிளைட்ல ஒரு சின்ன அளவான பேட்டரிஸ் இருக்கும். ஸோ அந்த பேட்டரிஸ் மூலியமா இந்த APU ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா சிமிலர் டு நம்மளோட காரோட ப்ரொசீஜர் தான். நம்ம கார்ல எப்படி நம்ம இக்னிஷன் போட்டோம்னா கிராங்க் பண்ணி ஒரு மோட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுதோ, அதே சிமிலர் ப்ராசஸ் தான் இங்கே ஒரு எலக்ட்ரிக்கல் மோட்டர் வந்து கிராங்க் ஆகி அந்த APUவை ரன் பண்ணும். ஸோ இந்த APU ரன் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் பவர் ஒரு ஜென்ரேட்டர் மூலியமா கிடைக்கும். அண்ட்
ஏர் கம்ப்ரஸர் ரன் பண்றது மூலியமா நமக்கான ஏர் ப்ரெஷரும் இங்க கிடைச்சிரும். ஸோ வீடியோட 3வது கொஸ்டினுக்கு போகலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் இந்த ஏபியூவை ஒரு குடிகாரன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த ஏபியூ பார்த்தீங்கன்னா எதில் ரன் ஆகுது அப்படின்னா, இந்த 4 ஜெட் இன்ஜின்ஸ், அதாவது ஃப்ளைட்டில் ஜென்ரலாக ஜெட் இன்ஜின்ஸ் என்ன ஃபியூவல் யூஸ் பண்ணுதோ அதே ஃபியூவலில் தான் இந்த ஏபியூவும் ரன் ஆகும். ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் அந்த பேட்டரி யூஸ் ஆகும். ஓகேங்களா, டோன்ட் கன்ஃபியூஸ் யூர் செல்ஃப். அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் அந்த பேட்டரிஸ் யூஸ் ஆகும். மற்றபடி இது ஃபுல்லாக ரன் ஆகுறது எல்லாமே ஃப்ளைட்டோட நார்மல் ஃபியூவல் தான். ஸோ இந்த ஃபியூவலோட கன்சப்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃப்ளைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து போயிங் 747. ஓகேங்களா, குவீன் ஆஃப் த ஸ்கைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய 2வது கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இப்போ ஏர்போர்ட்ல ஸ்டாண்ட் பைல நிற்கிது அப்படின்னா, இதோட ஏபியூ கன்சப்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, 1 மணி நேரத்துக்கு 504 லிட்டர் கன்சியூம் பண்ணுது. ஸோ யோசிச்சு பாருங்க, 1 மணி நேரத்துக்கு 504 லிட்டர் ஆஃப் ஃபியூவல் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். ஸோ இதனால தான் எந்த ஏர்லைன்ஸும் அவங்களோட ஃப்ளைட்டு டிலே ஆகிறத விரும்ப மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி அதோட டிராவலில் போயிட்டு இருக்கு அப்படின்னா அங்கே கன்சியூம் ஆகிறது வேற விஷயம். ஏன்னா அது எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஏன்னா அங்கே வந்து பீப்புள் வந்து டிராவல் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ சும்மா நிற்கிறப்ப ஃபியூவல் கன்சியூம் ஆகிறது யாருமே விரும்ப மாட்டாங்க இல்லையா? ஸோ அதனால தான் இது ஒரு குடிகாரன் நம்ம சொல்லலாம். ஸோ கைஸ், இன்னைக்கு ஷேர் பண்ண ஃப்ளைட்டை பற்றின அன்னோன் இன்ஃபோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ஃப்ளைட்டை நேரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சவுண்ட் என்ன அப்படின்றத கேளுங்க. அண்ட் முக்கியமாக அந்த ஃப்ளைட்டோட ரியர் பார்ட்டில் உள்ள எக்ஸாஸ்ட் ஃபியூம்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுமா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் இன்ஃபர்மேட்டிவ் ஆன மாதிரி நிறைய பேர் இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's Vasand. Bye-bye.